Hi friends, welcome to Tamilnadu special. நம்ம தூக்கி போடுற ஒரு பொருளை வச்சு அதில் கூட நம்ம ரொம்ப டேஸ்டியாக அண்ட் ரொம்ப சூப்பராக ஒரு கிரேவி செய்யலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் அப்படிப்பட்ட ஒரு கிரேவி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நம்ம இன்றைக்கி கிரேவி எந்த இன்க்ரீடியண்ட்டில் செய்ய போகிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். நம்ம இப்போ செய்ய போகிற இந்த கிரேவி சாதம், இட்லி, தோசைக்கு ரொம்பவே பொருத்தமாக இருக்கும். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி வழக்கம் போல் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த கிரேவிக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு பேன் வச்சுட்டு அந்த பேன் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு பாதி அளவு இருக்கக்கூடிய பெரிய வெங்காயத்தை இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். ரொம்பவே சைஸ் பெருசாக இருந்தால் ஆஃப் போதும், ரொம்ப சின்னதாக இருந்தால் நீங்கள் முழுசாக ஒன்று போட்டுக்கலாம். கூடவே பூண்டு பார்த்தீங்கன்னா 10லேருந்து 15 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி குறைவான அளவில் தான் வெங்காயம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வெங்காயமோட அளவை சேர்த்திக்கோங்க. அதாவது நான் அரை வெங்காயம் போட்டிருக்கேன் இல்லையா, அதுக்கு பதிலாக நீங்கள் முழுசாக ஒரு வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு 1/4 டீஸ்பூன் போல் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் போல் மிளகும் இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயமோட அளவு நீங்கள் அதிகப்படுத்துகிறப்ப கூடவே தக்காளி, அப்புறம் காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகாய், சீரகம், மிளகு இதோட அளவையும் நம்ம அதிகப்படுத்தணும். காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகாய் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 4 வரமிளகாய் எடுத்திருக்கேன். வெங்காயம் இந்த மாதிரி நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய தக்காளி 1 ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு 2லேருந்து 3 நிமிஷம் வதக்கினதுக்கு அப்புறமா 1/4 மூடிக்கும் குறைவான அளவு துருவன தேங்காய் இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தேங்காய் சேர்த்துட்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா மல்லித்தூள் 2 ஸ்பூன் போல் இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். மல்லித்தூளோட வாசம் வர அளவுக்கு நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா ஆற வச்சுட்டு தேவையான அளவு தண்ணீர் சேர்த்துட்டு நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். மசாலா ரெடியானதுக்கு அப்புறமா நம்ம குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு பேனில் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 50 ml போல் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் நார்மல் குக்கிங் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா இதில் 1/4 டீஸ்பூன் போல் கடுகு, அதே அளவுக்கு கடலைப்பருப்பு, அதே அளவுக்கு உளுத்தம்பருப்பு, ரொம்ப கொஞ்சமாக சீரகம், 5லேருந்து 6 வெந்தயம் சேர்த்துட்டு இது எல்லாமே எண்ணெயிலேயே நல்லா பொரிய விடுங்க. உங்ககிட்ட வடகம் இருந்தால் நீங்கள் டைரெக்டாகவே வடகம் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நான் பெரிய வெங்காயம் பாதி அளவு எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி இது கூட சேர்க்குறேன். பதினஞ்சுலேருந்து 20 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் ஓரளவு வதங்கியதுமே நாம் தேவையான அளவு கறிவேப்பிலை இது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம ரெசிபியோட மெயின் இன்க்ரீடியண்ட்டை நம்ம சேர்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மணத்தக்காளி கீரையில் அந்த காய் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த காயை வச்சு தான் நம்ம இன்றைக்கி கிரேவி செய்ய போகிறோம். பாருங்கள், ஆல்ரெடி நான் பறித்து வச்சுட்டு நல்லா க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமா இந்த வெங்காயம் கூட நான் சேர்க்க போகிறேன். மணத்தக்காளி காயை இது கூட சேர்த்ததுக்கு அப்புறமா 5லேருந்து 8 நிமிஷம் போல் எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விடுங்க. இந்த கிரேவியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எண்ணெயிலேயே இந்த காயை நல்லா வேக வச்சா மட்டும்தான் உங்களுக்கு டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக கிடைக்கும். பாருங்கள், நான் 5 நிமிஷம் போல் நல்லா வதக்கியிருக்கேன். எல்லாமே நல்லா சுருங்கி வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலாவை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கிரேவி நல்லாவே கொதிச்சு வந்திருக்கு. இந்த டைமில் நான் 2 ஸ்பூன் அளவுக்கு புளித்தண்ணி சேர்க்குறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்திக்கோங்க. புளித்தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் போல் கொதிச்சா போதும். கொதி வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் டேஸ்ட் பார்த்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு காரம் குறைவாக இருந்ததுன்னா நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம ரொம்ப சூப்பரான மணத்தக்காளி காய் கிரேவி அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்பவே சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான ரெசிபி.
டேஸ்ட்டும் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது தமிழ்நாடு ஸ்பெஷல். பாய்.